செய்திகள். பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரண நிதியாக தமிழகத்திற்கு 944 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியது ஒன்றிய அரசு. தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இன்று அனைத்து பள்ளிகளும் இயங்கும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் வருகின்ற டிசம்பர் 14 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் வரக்கூடிய சனிக்கிழமைகளும் பள்ளிகள் இயங்கும் என்றும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் நந்தம்பாக்கத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை வெளியிட இந்நூலை அம்பேத்கர் அவர்களின் பேரன் ஆனந்த் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். 2ஆம் பிரதியை ஓய்வு பெற்ற நீதிபதி சத்குருவும், 3ஆம் பிரதியை ஆதவ் அர்ஜுனா அவர்களும், 4ஆம் பிரதியை விகடன் குழும தலைவர் சீனிவாசன் அவர்களும் பெற்றுக்கொண்டனர். உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் 3555 கோடியில் 483 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க நெகிழியை பயன்படுத்தக்கூடாது என்று அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டையில் 288 ஊராட்சிகளுக்கு 364 கலைஞர் விளையாட்டு உபகரண தொகுப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் சசிகலா, மேலும் அப்போதைய மாவட்ட எஸ்பி முரளி ரம்யா ஆகியோரை நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம் என்று சென்னை ஹைகோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 8 பேர் சென்னை வருகை தந்துள்ளனர். தமிழகத்தில் இணையவழி நிதி மோசடி மூலம் கடந்த ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரை 1100 கோடி ரூபாய் பறிக்கப்பட்டுள்ளதாக தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் காலியாக உள்ள 296 பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 8 கோடியே 30 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக காலநிலை மாற்ற நிர்வாக குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான நிர்வாக குழுவின் 2வது கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. மேலும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். திருச்சி மாவட்டத்தில் 4 கோவில்களில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவிலுக்கு புதிய வெள்ளித்தேர் வெள்ளோட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சிறப்பு சிறு வணிக கடன் திட்ட முகாம் நடத்தப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா நதி அணையிலிருந்து இன்று முதல் 82 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்ய கோரும் மனு மீது 6 வாரங்களில் முடிவெடுக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. உயர்கல்வியில் இனிமேல் ஆண்டுதோறும் 2 முறை மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் முதல்வர் அறிவித்த 2000 ரூபாய் நிவாரணம் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை செயலர் அமுதா அவர்கள் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் நிவாரண பணிக்காக தனது 1 மாத ஊதியத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். சிறந்த சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விருது வழங்கினார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு 1 லட்சம் கிலோ அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ராமநதி அணையிலிருந்து 117 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் சென்னை முழுவதும் 41 புதிய குளங்கள் மாநகராட்சி நிர்வாகம் உருவாக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 1383 கோடியில் 79 புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெஞ்சல் புயலால் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசால் போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 56,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.